திவாகர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனால் அதையும் ஒரு பொண்ணு இல்லை அவர் எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்காரு. இதுதான் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேங்கிறது. ஒருத்தர் ஆதரவு, ஒருத்தர் ஏற்பு, பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சாணக்கிய தந்திரம். அதை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே வந்த பிறகு ஆதிரைட்டு கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி. அப்போ சொல்லுது, அவங்கெல்லாம் தற்குறிகள், அதாவது நான் அவங்களோட விளையாடிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனால அவங்க என்ன எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதாவது மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுற வாட்டர்மிலானையே வினோத்தை டார்ச்சர் பண்ணி, உன்னோட நான் டார்ச்சர்காரன்டா, உன்னை விட நான் விளையாட்டில் வித்தியாசமானவன், வெற்றி பெறணுங்கிறத காமிச்சிட்டு இருக்கார் வினோத்து. இப்போ பிக் பாஸ்ல உரசிக்கொள்கிற காதல் ஜோடி யாருன்னா பார்வதியும் கமாலுதீன் தான். இந்த கமாலுதீன் எப்படின்னா கமலஹாசனுடைய சீடம் போல் இருக்கு. ஆரம்பத்தில் பலனுக்காவோட தெரிஞ்சுட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கமாலுதீன் அப்படியே பார்வதியோட திரும்பிட்டாரு. மேனரிசம் அப்படின்னு பேர். அது பொதுவாக இந்த நடிப்பு பள்ளியில் வைப்பாங்க. ஒரு நடிப்பு பயிற்சி மாணவர்களுக்கு அதை காமிச்சு செய்வாங்க. அதை அப்படியே பிக் பாஸில் காப்பி அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மேம்பட்ட காப்பி தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களே, நன்றியும் வணக்கம். ரெட்ரோ சேனல் நேயர்களே, பிக் பாஸில் அடிதடியும் அரிப்பு நோயும். பிக் பாஸை பொறுத்தவரை முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியாக நிறைய பேர் பேசுவாங்க. அப்புறம் நிறைய பேர் நல்லா ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு விளையாட்டு பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு கிரிக்கெட் போட்டியில் யார் இந்த அணி ஜெயிக்குதா அந்த அணி ஜெயிக்குதாங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கும். அதுமாதிரி லவ்வில் ஒரு டீசெண்டாக இருக்கும். ஒரு அவள் என்னை பார்க்குறா அப்படின்னு நம்ம சின்ன வயசில் சொல்லணும்ல, டே அவள் ஏன்டா அவளை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ என்னென்னா டைரெக்டாக ட்ரிப்ளெக்ஸ் படம் பார்த்த மாதிரியே லவ் சீன்கள், அடிதடிகள், கடின்னா உங்கள் வீட்டு கடி எங்கள் வீட்டு கடியில் ஒருத்தர் அப்படி இந்த பூனை முனை நாய் முனை சண்டை போட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் வந்த விஜய் சேதுபதி என்ன சொன்னார், இப்போ இந்த பிக் பாஸில் அடுத்து வர்ற இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரே அடிதடியாகவும் காதலாகவும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இப்போது ஆதிரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. அந்த எக்ஸிட் ஆனதுக்கு காரணம் அவங்க ஒரு குறும்படம் போட்டார். குறும்படத்துலேயும் அந்த ட்ரிப்ளெக்ஸ் படம் மாதிரியே போட்டு காமிச்சார். என்ன காரணம்னா அவங்க பிக் பாஸில் இதை தவிர வேற ஒன்றும் விளையாடலை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஸோ பார்வையாளரோட ஓட்டு விழலைன்னு சொன்னார். ஆனால் ஆதிரை அவ்வளவு தூரம் நல்லா ஜாலியாக குசும்பு பண்ணிட்டு தொடையை தடவிட்டு அப்படியே கிஸ் அடிக்கிற மாதிரி பக்கத்தில் போய் உசி போட்டுட்டுலாம் இருந்தவங்க ஆதிரையும் எஃப்ஜேயும். வெளியே போகிறானோடனே எஃப்ஜே அதை கண்டுக்கவே இல்லை. பிக் பாஸ்லேயே உள்ளேயே அவன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அவளை கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த ஆதிரை இன்னும் கொஞ்சம் அரிப்பு எஃப்ஜே மேலே இருக்கிறங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக எக்ஸிட் ஆகும்போது நான் ஹக் பண்ணி, டேய் நீ தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி சொல்லுது. அப்போவும் அந்த ஆள் ரியாக்ஷன் பண்ணிக்கல, சே போடி அவ்வளோதாண்டி உன்னோட அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். வெளியே வந்த பிறகு ஆதிரைட்டு கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி. அப்போது சொல்லுது, அவங்கெல்லாம் தற்குறிகள், அதாவது நான் அவங்களோட விளையாடிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க என்னை எக்ஸிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதிரை சொன்னார். விஜய் சேதுபதி கேட்குறாரு ஆதிரைட்ட, எதுக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க தெரியுதா, எதுக்காக நாமினேட் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, உள்ளே இருக்கிறவங்களும் விளையாட தெரியல, நான் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஓட்டு போடாதவங்க தற்குறிகள் அப்படின்னு படம் அதாவது பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பேரில் பழிய போடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவ திருக்கோணல்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் ஆதிரை அதாவது நமக்கு விளையாட தெரியலங்கிறத நம்ம பவ்யமாக ஒத்துக்கிட்டா அது உன்னிய ஜென்டில் கேர்ள் அப்படின்னு நிரூபிக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க உள்ளே இருக்கவங்க விளையாட தெரியாதவங்க, பார்க்குறவங்க தற்குறின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம். ஏன்னா வெளியே நீங்கள் வரணும், வெளியே வரும்போது ஏன் எங்களெல்லாம் குறை சொன்னீங்கன்னு மற்றவங்கெல்லாம் உங்களை வசப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க, சரி எனக்கு ஓட்டு போடலையா, நான் சரியாக பரிசையாக எழுதலை, நான் சரியாக விளையாடலை, இனிமேல் நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இது இம்மெச்சூரிட்டி தான் இதில் நல்லா தெரியுது. இப்போ மறுபடியும் எப்போவுமே பிக் பாஸில் 1 அல்லது 2 காதல் ஜோடிகள்
அப்படி நடமாடிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் அங்கே உள்ள. அந்த காதல் இருந்தால் தான் நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் என்ன பண்ணுறா, ரகசியம் போகிறாங்களா அப்படின்னு நாம அதை ஒத்துக்கிட்டு பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து அடுத்த வீட்டில் என்ன செய்கிறா அவ, அடுத்த வீட்டில் இன்னைக்கு என்ன டிஃபனுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல பொம்பளைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. குழாயடி சண்டையிலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு இடம் சண்டை போடாமல் மட்டும் போயிட்டாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, வீட்டிலே அந்த இல்லச்சரசியாக இருக்கவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ வெளி உலகத்தை அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்போ உள்ள வந்து இன்னொரு ஜோடி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ பிக் பாஸில் உரசிக்கொள்கிற காதல் ஜோடி யாருன்னா பார்வதியும் கமாலதீன் தான். இந்த கமாலதீன் எப்படின்னா, அவர் கமலஹாசனுடைய சீடம் போல் இருக்குது. கமலஹாசன் தான் சொல்லுவார், இந்த மாதிரி காதலில் ஒரு பஸ்ஸு போச்சுன்னா விட்டுறணும், கூட்டம் மறந்துன்னா அடுத்தாவ இருக்கிற பஸ்ஸில், இடம் இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கணும். ஒரே காதலில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு புதுசாக சொல்லுவார் ஒருத்தர் கருத்தை. அதே மாதிரி இவரும் ஆரம்பத்தில் பலூனுக்காவோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கமாலதீன் அப்படியே பார்வதியோட திரும்பிட்டார். அதில் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறதுலே இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு குஷி ஆயிடுது. சபாஷ் சபாஷ், ரெண்டு பேரும் அடுத்த லவ் ஜோடி, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இடையில ஒரு முறை என்னாச்சு, இந்த வெளியில் அதிக பிரசங்கித்தனம் பண்ணுற மாதிரியே இந்த திவாகர் என்ன பண்ணால் திடீர்னு நினச்சி ஒரு விளக்கம் சொன்னார். யோ, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனையா, இதான் நாங்கள் பார்த்துட்டோம்ல, உட்காரு அப்படின்னு மூக்கை டப்புக்குன்னு வெட்டி போட்டார். அதாவது வெளியில் எப்படி செய்யக்கூடாது மூக்கறுப்பட்டாரோ அதே மாதிரி நான் அதான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல எல்லாத்தையும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது. அப்போ இவர் அதை போய் ரிப்பீட் பண்ணால் போர் அடிக்கும் இல்லையா, அதை அழகாக சொல்லிட்டார் விஜய் சேதுபதி. அதனால் விஜய் சேதுபதியும் நம்ம திவாகர் செமையாக மூக்கறுப்பட்டு மூக்கு துண்டாகி போய் அமைதியாக உட்காந்துட்டார். இப்போது இந்த சூழ்நிலையில் திவாகர் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்துச்சு. ஆனால் அதையும் ஒரு பொண்ணு வந்து இல்லை அவர் எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கார். இது வந்து எப்படின்னா, இதுதான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேங்கிறது. ஒருத்தர் ஆதரவு, ஒருத்தர் எதிர்ப்பு மேலவங்குதா, ஆதரவு மேலவங்குதாங்கிறது அந்த பிக் பாஸுடைய பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சாணக்கிய தந்திரம். அதை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, முன்னால் மாதிரி ஒரு அசிங்கமாக அருவறுப்பாக குளிக்கிறது, தொந்தியை காட்டுறது, பின்னால் ஆட்டுறதுலாம் அங்கே திவாகர் இப்போ குறைச்சிட்டார். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் சரி, இனிமேல் நம்ம வந்து ஒழுங்காக விளையாடினா தான் ஏதோ 4-5 காசோடு வெளியே போக முடியும், இல்லாட்டி துரத்தி விட்ருக்காங்கிறத புரிஞ்சு இப்போ திவாகர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நடுவர் என்கிற நடுநிலைமையை தாண்டி நடக்கிறாரு. ஏற்கனவே ஒரு காதல் ஜோடி உள்ளே உட்காந்து கசமசா பண்ணும்போது கண்டுக்காமல் போன விஜய் சேதுபதி இப்போ கமால்தீனும் பார்வதியும் ஜிக்ஜாக் பண்ணும்போது அவருக்கு பிடிக்கலை. அவர் ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்க்கிறாரு கமாலதீன்கிட்ட இருந்து. அது பிக் பாஸுடைய உத்தரவாக என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கமுக்கமாக வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் எரிச்சல் அடைஞ்ச விஜய் சேதுபதி உட்காருன்னு அவனை பேசவே விடலை. ஆனால் மறுபடியும் எந்திரிக்கிறாரு. அதாவது கமாலதீன்கிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார் விஜய் சேதுபதி, அந்த பதிலை கொடுக்காமல் நழுவிட்டு இருக்காரு கமாலதீன். அதில் தான் அவருடைய விளையாட்டின் புத்திசாலித்தனம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் சண்டை வரும்போது ஆண்கள் வந்து பொறுமை இழந்து பிளாரும் கை நீட்டிடுவாங்க. அப்போது அது அடிக்கடி சண்டையாகும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் குழாயடி சண்டைங்கிறது எப்படின்னா, அங்கே உள்ளே இருக்கவங்க இந்த ஹவுஸில் இருக்கவங்க அந்த ஹவுஸில் இருந்தவங்களுக்கும் சண்டை வரும். அதில் கனியும் பார்வதியும் இப்போ முன்னிலையில் இருக்காங்க. குழாயடி சண்டையில் பிக் பாஸில் முன்னிலையில் இருக்கிறது கனியும் பார்வதியும். பிரவீன் வந்து இப்போ கேப்டன் ஆகிட்டார். அவர்கிட்ட ஒரு பாஸ் இருக்குது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போகிறதுக்கான பாஸை அவர் என்ன பண்ணிட்டார், கனிக்கிட்ட கொடுத்துட்டார். அதனால் அங்கே பார்வதிக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு, என்னடா இது நாம் தானே இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், லவ் பண்ணிகிட்ருக்கோம், இது போய் கனிக்கிட்ட கொடுத்துட்டாருன்னு. கனியும் சும்மா இல்லாமல், நீ என்னுடைய அந்த வீட்டிலேருந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுது. இது ராணி அது வந்து கொத்தடிமை மாதிரி நடத்துச்சு. நான் ஏன் உன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், நீ அந்த ஹவுஸுக்கு போகிறாருந்தா உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீ தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல சண்டை 2 பேருக்கும் வருது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வாய் வீச்சில் அதிகமாக போயிடுறாங்க, உச்சக்கட்டத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்கிறாங்க. அப்புறம் சரி அந்த வீட்டில் இருந்தாகணுங்கிற சூழ்நிலையால் கட்டாயத்தின் பேரிலும் நிர்பந்தத்தின் பேரிலும் நான் மன்னிச்சிங்க
அப்படின்னு கேட்டோடனே அவன் சரி சரி நாங்கள் வந்து மன்னிப்பை பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகுறாங்க. வீட்டில் பொதுவாக பையன் வந்து ஸ்கூலில் டூர் போகிறாங்க, ஏம்மா காசு கொடுது அப்படின்னு கேட்குறான். டேய், இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் அங்கே டூர் போகிறதுக்கெலாம் காசு இல்லைடா, மந்த்லி பட்ஜெட்டு இப்போயே கடனில் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னால் அந்த பையன் என்ன சொல்லுவான், அப்படியா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிப்பான். அதே மாதிரி இப்போது கனி எல்லா விஷயத்துலையும் முரண்டு பிடிக்குது. ஏதாவது முரண்டு பிடிக்கணும்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி மற்றவங்க சாப்பாட்டில் உப்பு போடுறது, இந்த மாதிரியான குசும்பு வேலைகள் அதிகமாக செய்கிறாங்க. பொதுவாக என்னென்னா மாமியார் மருமக சண்டையும் இப்போ கனியுடைய பார்வதி சண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா தங்க குடங்கிற மாதிரி மாமியார் யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு சண்டை கிரியேட் ஆகிருக்கு. இது பெண்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பிக் பாஸை பெண்கள் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாமியார் மருமக சண்டை அவங்க வீட்டில் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது, வெளியே அவங்க பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் அதை கிராஸ் ஆகும். ஸோ அந்த பிக் பாஸில் புதிய உத்தியை கடைப்பிடிச்சிருக்காங்க கனியும் பார்வதியும். பிக் பாஸ் ஹவுஸுக்கும் சூப்பர் டீலக்ஸுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான போட்டி தான். அந்த படம் காட்டுவாங்க. அந்த படத்தில் அந்த என்ன சேஷ்டையை பண்ணியிருக்காங்களோ அதே சேஷ்டையை பார்க்குறவங்க பண்ணணும். இந்த டாஸ்கில் வந்து கலையரசன் அணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ கலையரசன் அணி இந்த வீட்டுக்கும் இன்னும் ஒருத்தர் அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. இப்போ தான் டாஸ்க்கு ஆரம்பமாகுது. இந்த பிக் பாஸில் இது இந்த போட்டி, அதாவது அது எப்படின்னா மேனரிசம் அப்படின்னு பேர். அது வந்து பொதுவாக இந்த நடிப்பு பள்ளியில் வைப்பாங்க. ஒரு நடிப்பு பயிற்சி மாணவர்களுக்கு அதை காமிச்சு செய்வாங்க. அதை அப்படியே பிக் பாஸில் காப்பி அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மேம்பட்ட காப்பி தான். பிக் பாஸில் சில தண்டனைகள் வினோதமாக இருக்கும். பெண்களுக்கு அழகு ஊட்டுவதே அந்த மேக்கப் சாதனங்கள் தான். நீங்கள் சில நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, யார் இந்த பொம்பளை அப்படின்னு கேட்பாய் வைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கப் வந்து ஒரு பெண்ணை அழகியாக்கிவிடும். அதேமாதிரி மேக்கப் இல்லாமல் இருந்தால் அந்த பெண்ணு ராட்சசி மாதிரி காமிப்பாங்க. அதில் டாஸ்க் ஒன்று பிக் பாஸில் வச்சுருக்காங்க, 7:30 என்று பேர். அதில் என்னென்னா உங்கள்கிட்ட, அதாவது பெண்கள்கிட்ட இருக்கிற எல்லா மேக்கப் சாதனங்கள், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் காஸ்டியூமோடு சேர்ந்து புதுசாக வர்ற பிக் பாஸ் காஸ்டியூமும் சேர்ந்து ஒரு பெரிய பொட்டலமை கட்டி வச்சுருவாங்க. அந்த 7:30 நீங்கள் டாஸ்கில் வின் பண்ணிங்கன்னா தான் அந்த காஸ்டியூம்ஸையும் நீங்கள் போட்டுக்கலாம், மேக்கப்பையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா அங்கே ஒரு கைதிக்கு ஒரு தனி ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மொக்க யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பாவமாக இருக்கணும். அது பார்க்குறவங்களும் ஈட்டியேட்டாக இருக்கும். அப்போ அந்த ஆளை சீக்கிரமாக எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா பிக் பாஸில் சில மொக்கைகள் இருந்தாலும் சில புத்திசாலித்தனமான விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் 7:30. அந்த 7:30 இன்றைக்கி நடக்க போகுது. யார் அதில் வின் பண்ண போகிறாங்க, இல்லை யார் கைதி ட்ரெஸ் மாதிரி யூனிஃபார்மில் இருக்க போகிறாங்கிறது அப்புறம் தான் தெரியும். பிக் பாஸுடைய நோக்கம் வேறுபட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், மாறுபட்ட சூழலேருந்து வர்றவங்கள ஒற்றுமைப்படுத்துவது தான். ஆனால் ஒற்றுமைப்படுத்துவதாக சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிரிவு பண்ணி சண்டை போட வச்சுக்கிறது தான் இப்போது பிக் பாஸோட நோக்கமாக இருக்குது. ஏற்கனவே கமருதீனுக்கும் துஷாருக்கும் 7ஆம் பொருத்தம். 2 பேரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்புகிறாங்க. இருந்தாலும் எதுக்கு இப்படி சண்டை போடுறாங்க? நட்போடு வாழ்வது தான் இஸ்லாத்துக்கு பிடித்தமான விஷயம். அந்த நண்பர்கள் பிரிந்து 2 பேரும் சண்டை போடுறது ஒரு ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு சண்டையும் அங்கே மூட்டி விட்டாச்சு. எப்படின்னா, ஒரு டாஸ்க்கு இருக்குது. அந்த டாஸ்கில் ஒருத்தர் எல்லோரும் பழமொழி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பழமொழி சொல்லணும். அப்படி பழமொழி சொல்லும்போது நம்ம வாட்டர் மிலான் வந்து கச்சாமச்சான்னு சொல்லிடுவான்னு பயந்துக்கிட்டு வினோத் அவரோட சண்டை மல்லு கட்டுறாரு. ஏற்கனவே அவங்க பெட்ரூம்லேயும் வினோத் அவன் நல்ல வாட்டர் மிலான் தூங்கிட்டு இருக்கும்போது உட்காந்து ஒப்பாரி பாடுறது, இதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காரு. அதாவது மற்றவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறது வாட்டர் மிலான் வேலை. ஆனால் வாட்டர் மிலானுக்கே அந்த ஆள் டார்ச்சர் கொடுத்துட்டான். அதனால் விஜய் சேதுகிட்ட என்னை தூங்க விட மாட்டேங்க நாம்னு விஜய் சேதுபதி சிரிச்சிட்டாரு. இப்போது அவன் பழமொழி சொல்ல போகிறவனை வினோத் கிண்டல் பண்ணுறாரு. நீ பேசாதான்னு, ஏய் டாஸ்கில் நான் விளையாட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதாவது மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுற வாட்டர் மிலானையே வினோத் டார்ச்சர் பண்ணி, உன்னை விட நான் டார்ச்சர்காரன்டா, உன்னை விட நான் விளையாட்டில் வித்தியாசமானவன்,
வெற்றி பெறவங்கிறத காமிச்சிட்ருக்கார் வினோத். அடுத்தாப்போ வினோத்துக்கும் வாட்டர் மிலானுக்கும் எப்படி அடிதடி வருது, இல்லாட்டி வாட்டர் மிலானை கடிக்கிற மாதிரி வினோத்தை வாட்டர் மிலான் கடிக்க போகிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஜேக்கு வேலையே எப்படின்னா, யாரையாவது லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் பிரேக்கப் பண்ண வேண்டியது, அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அவள் பாவம் ஃபீல் பண்ணும்போது அவளை வெளியேற்றுறது, இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆம்பளைகளுக்கும் சண்டை வந்துட்டு, கமாலுதீனுக்கும் துஷாருக்கும். இது ஒருவேளை ஹோமோசெக்ஸ் அடிப்படையாக கொண்டதாங்கிறது நமக்கு தெரியல. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணலையா அப்படிங்கிற காரணத்தாலையும் இது இருக்கலாம். அதுமாரி கனியும் பார்வதிக்கு என்னென்னா, நீ யாரை பிடிக்க போகிற, நான் யாரை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அங்கே ஒரு காமசூத்திர விளையாட்டையே நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஹோமோசெக்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லவ்வுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லை மீறுற கட்டங்கள் மட்டும்தான் பிக் பாஸில் நல்லா போயிட்டுருக்கு. எல்லை மீறுற கட்டணங்கள் எப்படின்னா, இந்த கவர்ச்சியில் முத்தம் கொடுக்குற மாதிரி போவாங்க, டக்குன்னு ஒரு பேப்பரை வச்சு மறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை போயிட்டுருக்கு. அடுத்த பிக் பாஸில் நிச்சயமாக இந்த ப்ளூ ஃபிலிம் காட்சிகள் சில இதை பார்க்கலாம். அது சில இதை ஷேடை போட்டு மறைச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.